Hi guys, welcome to our Fact Zone. நாம் உயிர் வாழ காரணமாக இருக்கிற மிக முக்கியமான உடல் உறுப்புகளில் ஒன்று தான் இதயம். நம் வாழ்நாள் முழுவதும் நிற்காமல் இயங்கிக்கிட்டு இருக்க இந்த இதயம் பற்றின சுவாரஸ்யமான வியப்பூட்டும் செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். This video sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping application is one of the online shopping app. Now, this app is available on Play Store and App Store. Link in description. Check it now. Number 1. நம்ம உடம்புல இதயத்தோட பங்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி ஒரு மோட்டார் பம்பு தண்ணியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புதோ அதே மாதிரி தான் இதயம் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை பல்வேறு உடல் உறுப்புகளுக்கு அனுப்புது. நம்பர் 2. இது 4 முக்கிய கட்டங்களாக செயல்படுது. இப்போ நம்ம சுவாசிக்கும் போது சுவாச குழாய் வழியாக காற்று நுரையீரலுக்கு போகும். அந்த நுரையீரலில் இருக்க காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் இரத்தத்தில் கலக்கப்படும். அப்படி ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இதயம் உள்வாங்கும். இதுதான் முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், அப்படி உள்வாங்கிய ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் இதயம் வெளியில் அனுப்பும். இது இரண்டாவது கட்டம். அதுக்கப்புறமாக உடல் உறுப்புகளுக்கு அந்த ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை போன உடனேயுமே நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே சரி அந்த இரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனை உள்வாங்கி கொள்ளும். இது நம்ம செல்ஸோட சீரான இயக்கத்திற்கு முக்கியமான எரிபொருளாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிஜனை எல்லா செல்ஸும் உள்வாங்கினதுக்கு அப்புறமா ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை நம்ம உடல் உறுப்புகளில் இருந்து நம்ம இதயம் மறுபடியும் உள்வாங்கும். இது மூன்றாவது கட்டம். அப்படி ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை உள்வாங்கி அது மறுபடியும் நுரையீரலுக்கு இதயம் அனுப்பும். இது நாலாவது கட்டம். இந்த மாதிரி தான் தொடர்ந்து 4 கட்டங்களாக இதயம் தன்னோட வேலையை நம் வாழ்நாள் முழுவதும் செஞ்சிட்டு இருக்கு. நம்பர் 3. இதயத்தோட சத்தத்தை நம்மளால் உணர முடியும். சில நேரங்களில் நம்மளால் கேட்கக்கூட முடியும். இந்த சத்தம் வர்றதுக்கான காரணம் நம்ம இதயத்தில் இருக்கிற வால்வு திறந்து மூடுறனால தான். நம்பர் 4. இதுக்கு முன்னாடி இதயம் 4 கட்டங்களாக வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்ல, அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு வால்வு இதயம் பயன்படுத்தும். அந்த வால்வு திறக்கும்போது இதயத்திலிருந்து ரத்தம் வெளியவோ இல்லை வெளியிலிருந்து ரத்தம் இதயத்துக்கோ பயணம் செய்யும். அந்த வால்வு இப்போ மூடிச்சுன்னா இதயத்திலேருந்து ரத்தம் வெளியவோ உள்ளவோ பயணம் செய்ய முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வால்வு ஏதோ ஒரு திசையை தான் ரத்தத்தை பயணம் செய்ய விடும். அதாவது இப்போ ரத்தம் இதயத்துக்கு வெளியே இருந்து ஒரு வால்வு வழியாக இதயத்துக்குள்ளே வருது அப்படின்னா அதே வால்வு வழியாக இரத்தத்தினால இதயத்திலிருந்து வெளியே பயணம் செய்ய முடியாது. இந்த மாதிரி 4 வால்வுகளில் திறந்த மூடுற சத்தம் தான் நமக்கு இதய துடிப்பாக கேட்குது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.